பிரைஸ் த லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோவான் 9 அதிகாரம் 31 வசனம். யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சொன்னது இயேசுவை இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு பிறவி குருடன். யாரை பார்த்து சொல்கிறான்? பரிசேயரை பார்த்து சொல்கிறான். வேதத்தை நன்கு அறிந்தவளை பார்த்து சொல்கிறான். வேதத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறதான அந்த மனிதர்களை பார்த்து இந்த கண் தெரியாத குருடன் சொல்கிறான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவர் சித்தமானதை செய்வானால் அவனுக்கு தேவன் செவி கொடுப்பார் என்று. அந்த வார்த்தையுடைய பின்னணியை, இந்த சம்பவத்துடைய பின்னணியை நீங்கள் பார்ப்பீங்களான்னா, இவன் ஒரு பிறவி குருடனாக இருக்கிறான். ஓய்வு நாளில் இயேசு அந்த வழியாக வந்து அவனுடைய கண்களில் சேர பூசி, நீ சீலோம் குளத்தில் போய் கழுவுன்னு சொன்னார். அவன் கழுவி பார்வை அடைந்தவனாக வந்தான். அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். பரிசேயர் கேட்கிறார்கள், நீ எப்படி பார்வையடைந்தாய்? இயேசு என்று சொல்லக்கூடிய ஒருவர் சேர் உண்டாக்கி என்ற கண்களில் பூசினார். நான் கழுவினேன், பார்வையடைந்தேன். அவனுடைய வார்த்தை நம்பாமல் பெற்றோரிடத்தில் கேட்டார்கள். மறுபடியும் இடத்துல வந்து கேட்கிறார்கள். அவன் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவன் அல்ல, அவன் கத்திடத்தில் வந்தவன் நாங்கள் விசுவாசிக்கிறது இல்லை. நீ அவனை குறித்து என்ன சொல்கிறாய்? அவன் சொல்கிறான், அவர் என்னுடைய கண்களை திறந்தும் நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லையே. அவர் பாவி என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவர் சித்தமானதை செய்தால் அவனுக்கு தேவன் செவி கொடுப்பார் என்று இவன் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறான். இதுவரைக்கும் அவன் இயேசுவை பார்த்ததில்லை. கண்களை சேர் பூசி அனுப்பும்போது அந்த சத்தத்தை கேட்டான். பின்னாடி அவன் என்ன செய்ய, அவனை தேவாலயத்திலிருந்து அனுப்பிவிட்டார்கள். அப்புறமா தான் இயேசு அவனை பார்த்து, நீ இயேசு இடத்துல தேவகுமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்று கேட்டு தன்னை அறிமுகப்படுத்தினார். அப்போதான் அவன் இயேசுவை கண்டான். அப்போ இயேசுவை காணும் முன்னாடி இந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவன் சொல்கிறான், தேவன் பாவிகளை செவி கொடுக்கிறவர் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் சில காரியங்களை செய்கிறார்கள். அநேகர் தாங்கள் நல்லவர்களாகவே அவருடைய முடிவு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாம் எண்ணாகமத்தில் வாசிக்கும் போது 23 அதிகாரத்தில் பிலேயாம் சொல்லுகிறான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. அந்த பிலேயாம் பாருங்க, நல்ல மனிதன். ஒருவனை சபித்தால் அவன் சபிக்கப்பட்டு போவான். ஒருவனை அவன் மனதார வாழ்த்தினால் அவன் ஆசிரிக்கப்படுவான். அவ்வளோ மேன்மையான ஒரு மனிதன். மாத்திரமல்ல, அவனை பாலாக்கு கூப்பிடும்போது அவன் சொல்லி அனுப்புகிறான், தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் செய்வேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாற்றி நான் பேச மாட்டேன். மாத்திரமல்ல, அவனை பாலாக்கு கூட்டி கொண்டு போய் இந்த ஜனங்களை காட்டும்போது அவன் பலி செலுத்த சொல்லுகிறான். பலி செலுத்தி விட்டு தேவன் என்ன சொல்கிறான்னு கேட்க போய் ஆண்டவரிடத்தில் வார்த்தையை வாங்கி தான் ஜனங்களுக்கு சொன்னான். 2 முறை அப்படி தான் சொன்னான். 3வது முறை 24:1 வாசிக்கும் போது, இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பது கர்த்தர் பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது முதல் 2 முறை அவன் நிமித்தம் பார்க்க போனது போல ஆண்டவரிடத்தில் வார்த்தையை கேட்க போகவில்லை. ஆனால் தேவன் அந்த பிலேயாமுடைய வாயில வார்த்தையை போட்டார். அவன் ஜனங்களை ஆசீர்வதித்தான். இதை பார்த்ததும் பாலாக்கு கைதட்டி அவனுடைய தீர்க்கதரிசனத்தை நிறுத்தி, நீ அவர்களை ஆசீர்வதித்தாய், நீ மேன்மை அடையாதபடிக்கு அந்த ஆண்டவர் தடுத்தார். நீ ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டாம், சபிக்க வேண்டாம், நீ வந்த வழியாக போயிடு அப்படி சொல்லும்போது இந்த பிள்ளையான் சொல்கிறான், இல்லை இந்த ஜனங்களுக்கு இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையா பாலாக்கு பார்த்து, இந்த ஜனங்கள் வேசிதானம் பண்ணும்படியாக மோவாபிய ஸ்திரீகளை அனுப்பு என்று சொல்லி ஒரு துராலோசனை கொடுத்தான். நீங்கள் 25:1 வாசிக்கும் போது அப்படியே மோவாபிய ஸ்திரீகள் இஸ்ரவேல் ஜனங்களை பலி விருந்து கூப்பிட்டார்கள். தங்கள் தெய்வங்களுக்கு பலியிட்டதான பலிகை சாப்பிடும்படி கூப்பிட்டார்கள். அங்கே அவர்கள் அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டு அங்கே சாப்பிட்டார்கள். மாத்திரமல்ல, வேசித்தனம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். அதனால் ஏராளமான ஜனங்கள் செத்து போனாங்க.
எதனால ஜனங்க செத்து போனாங்க? இந்த பிலேயாமுடைய துராலோசனையினால் பாலாக்குடைய ஜனங்கள் அதை கீழ்ப்படிந்து ஜனங்களை பாவத்துக்கு உட்படுத்தி அநேகர் செத்து போனார்கள். கர்த்தருடைய வாதை உண்டானது. ஆண்டவர் ஒரு வாதை அனுப்பினார். ஒரே நாளில் ஜனங்கள் திரளாக செத்து போனார்கள். இதுக்கு காரணமாக இருந்தவன் இந்த பிலேயாம். அவனுடைய ஆரம்பம் நன்றாக தான் இருந்தது. அவன் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு மனிதன் மனம் அறிய ஒருவனை வாழ்த்தினால் அவன் ஆசிரிக்கப்படுவான், சபித்தா அவன் சபிக்கப்பட்டு போவான். அவ்வளவு நல்ல பவர்ஃபுல்லான மனிதன் அந்த பிலேயாம். ஆனால் அவனுடைய முடிவு, அவன் ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த காரியங்களை செய்கிறான். நல்ல ஜபிக்கிறதான மனிதன், தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிறதான ஒரு மனிதன். ஆனால் பொருளாசைக்கு சாய்ந்த போது நீ அவர்களை ஆசிரித்தாயே, நீ ஆசிரிக்கப்படாதபடிக்கு அந்த தேவன் உன்னை தடுத்தார், நீ வந்த வழியாக போயிடு அப்படின்னு சொன்னதும் இவன் தன்னுடைய வழியை மாற்றி தேவனுடைய பார்வைக்கு உள்ளதான் அந்த வழியை மாற்றிவிட்டு தன் வழியாக போக முற்பட்ட போது அவருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாக மாறினது. நீதிமான் மரிப்பது போல அவன் மறிக்கவில்லை, பட்டயத்தால் வெட்டப்பட்டு செத்து போனான். பிரியமானவர்களே, அப்போது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை. ஒரு தேவபக்தி உள்ளவனாக இருப்பான், ஆனால் அவனுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். தானியேல் 9:23 நான் வாசிக்கும் போது ஒரு தூதன் வந்து தானியேலை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு பிரியமானவன் அனுப்பினாலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, தானியேல் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். அவன் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணினான். மற்ற ஞானிகள் கூட அழிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கள் அழைத்து கூடி ஜெபித்து காரியங்களை செய்தான். எல்லாரும் பொற்சுலை கீழே விழுந்து வணங்கும் போது தானியேல் அங்கே இல்லை. தானியேல் அங்கே இருந்திருந்து அவனும் வணங்கி இருக்க வேண்டும், அல்லனா அவனையும் அந்த அக்கினி சூளைக்குள்ளே போட்டிருப்பார்கள். சிங்க கெபிக்குள்ளே போகும்போதும் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ராஜாவுடைய கட்டளை கடுமையாக இருந்தாலும் அதை அறிந்தாலும் அவன் ஆண்டவரை தேடுவதில்லை, ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுவதில்லை, பின்னடைந்து போகவே இல்லை. அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்தான், ஆண்டவர் சித்தமானதை செய்தான், ஆண்டவரை கனம் பண்ணான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் அடிமையாக இந்த பாபிலோனுக்கு வந்தேன், சிறையாக இந்த பாபிலோனுக்கு வந்தேன், இந்த பாபிலோனில் ஆண்டவரனை மேன்மையை வைத்திருக்கிறார், இந்த பாபிலோனில் ஆண்டவரனை மேன்மையான உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார், சிறப்பான ஒரு இடத்தை எனக்கு தந்திருக்கிறார், அந்த தெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் தேவ பக்தி உள்ளவனாய் காணப்பட்டான். சிங்க கெபியிலிருந்து அந்த ராஜாவை பார்த்து தானியேல் சொல்லும்போது கூட, நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன், தேவனுக்கு முன்பு தான் உண்மையாக இருந்தேன், ஆகையினாலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை விடுவித்தார் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவன் பிள்ளைகளே, இந்த தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தபடினாலே அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்படுது, அவனுடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது. இன்றைக்கு நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வராத இருப்பதற்கு காரணம் என்ன? ஒன்று, நான் தேவபக்தி இல்லாதவளாக இருக்கிறோம், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவளாக இருக்கிறோம். மறுபக்கத்தில் நம்முடைய சொந்த வழியில் நடக்க முற்படுகிறோம். ஆண்டவர் பிரியமானதை செய்யவில்லை, ஆண்டவர் விரும்புகிறதான காரியத்தை செய்யவில்லை, ஆண்டவர் வெறுக்கிறதான காரியத்தை செய்கிறோம். ஆண்டவர் விரும்பாத காரியங்களில் வழியிலே நான் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே தேவன் நம்முடைய காரியங்களை, நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தராமல் இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்க வேண்டுமானால், நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர வேண்டுமானால், அவர் விரும்புகிறதான காரியத்தை, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை நம்ம செய்வோமானா தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வழியை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? தேவபக்தி உள்ளவனுக்கு தேவன் செவி கொடுப்பாரு. நீங்கள் தேவபக்தி உள்ளவளாக இருக்கிறீர்களா? அல்லது பிழையாமை போல ஒரு காலத்தில் ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொண்டிருந்தீங்க, இந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி உங்களை மாற்றிக்கொள்கிறீர்களா? சூழ்நிலை தகுந்தபடி உங்களுடைய வழியை வேறுபடுத்துகிறீர்களா? சூழ்நிலைக்கு தகுந்தபடி நேற்றுக்கிழமான தேவனுடைய பிள்ளை திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலக மனிதர்களைப் போல நீங்கள் வாழ்கிறீர்களா? அப்படி இருந்தால் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். எப்போதும் எந்நேரமும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவேளை நமக்கு பாதகமாக வந்தாலும் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இந்த காலவேளையில் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான், அவர் சித்தமானது செய்தான், தேவன் உனக்கு செவி கொடுக்கிறார் என்று அந்த கண் தெரியாத குருடனுடைய கர்த்தாவே ஏசப்பா ஆலோசனை நாங்கள் ஆண்டவர் தியானித்தோப்பா. நாங்கள் ஆண்டவர் தேவ பக்தி உள்ளவளாய் காணப்பட கிருபை தாருங்க. நாங்கள் ஆண்டவர்களுடைய வழிகளை ஆண்டவர் சூழ்நிலை தகுந்தபடி மாற்றுகிறவளா இல்லாதபடிக்கு
உமக்கு பிரியமான செய்யக்கூடிய நல்ல கிருபைகளை ஆண்டவர் தர வேணும்னு ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய திட்டம், உங்களுடைய தீர்மானம் எதென்று அறிந்து செயல்படக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தர வேணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வழிகளை நாங்கள் மறந்து எங்களுடைய சூழ்நிலை தகுந்தபடி இது கர்த்தருடைய வழி என்று நாங்கள் ஆண்டவருக்கு திசை திரும்பாதபடிக்கு எங்களை காக்கணும்னு ஜெபிக்கிறோம். திருக்கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.